இந்த ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கடந்த 50 வருஷ கால தமிழ் இசை வரலாற்றில் ஒரு பக்கம் இசைஞானி இளையராஜா, இன்னொரு பக்கம் எல்ஆர் ஈஸ்வரி. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மதிக்கிறவங்க தான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பணியாற்றியது ரொம்பவே குறைவு. இன்னும் சொல்லப்போனா எல்ஆர் ஈஸ்வரிங்கிற ஒரு மாபெரும் கலைஞர்க இளையராஜா ஏன் பயன்படுத்திக்கல? இவங்களுக்குள்ள உண்மையிலேயே சண்டை இருந்ததா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு ரகசியம் இருக்கா? இந்த கேள்விக்கான விடையை தான் இன்னைக்கு நாம டீப்பா பார்க்க போறோம். தமிழ் சினிமாவோட பொற்கால பாடல்களை ரசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல எல்ஆர் ஈஸ்வரி யாருன்னு பாப்போம். அவங்களோட அந்த காந்த குரலுக்கு மயங்காட ஆளே இருக்க முடியாது. எம்.எஸ். விஸ்வநாதன், கே.வி. மகாதேவன் போன்ற ஜாம்பவான்கள் காலத்துல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி அசத்துனவங்க. அவங்களோட ஒரிஜினல் பேர் லூர்து மேரி ஈஸ்வரி. இவங்க பரமக்குடிக்கு பக்கத்துல இருக்கிற இளையான்குடிய பூர்வீகமா கொண்டவங்க. இவங்களோட குரல்ல ஒரு தனித்துவம் இருக்கும். ஒரு பக்கம் துள்ளல் இசை வெஸ்டர்ன் பாடி பாடல்கள்ல பட்டைய கலப்புவாங்க, இன்னொரு பக்கம் மனச உருக்குற அம்மன் பாடல்கள்ல பக்தி மழையில நனைய வைப்பாங்க. 1958ல நல்ல இடத்து சம்பந்தம் படத்துல அறிமுகமான இவங்க 7000க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்காங்க. ஆனா இவ்வளவு பெரிய சாதனையாளர் இளையராஜா என்கிற இசை சாம்ராஜ்யத்துக்குள்ள வரும்போது மட்டும் ஒரு பெரிய இடைவெளி விழுந்தது ஏன்? திரைப்பட வட்டார தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, இளையராஜா இசையில எல்ஆர் ஈஸ்வரி பாடியது வெறும் விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடல்கள் தான். அதுல ரொம்ப முக்கியமானது சிவாஜி கணேசன் நடிச்ச நல்லதொரு குடும்பம் படத்துல வர்ற 1 2 3 சாச்சாசா என்கிற பாடல். அந்த பாட்டு இப்போ கேட்டாலும் அவ்வளவு எனர்ஜியா இருக்கும். ஆனா அந்த பாட்டுக்கு அப்புறம் இவங்க கூட்டணி தொடரவே இல்ல. இதனாலேயே ரசிகர்கள் மத்தியில ஒரு வதந்தி பரவ ஆரம்பிச்சது. இளையராஜாவுக்கும் எல்ஆர் ஈஸ்வரிக்கும் ஏதோ மோதல், ரெண்டு பேருக்கும் ஆகாது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஆனா இந்த வதந்திகளுக்கு எல்ஆர் ஈஸ்வரியே ஒரு பேட்டியில முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயம்தான் இப்போ பலருக்கும் ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் இளையராஜாவுக்கும் எந்த சண்டையும் இல்லை, அவரை நான் தம்பி என்றுதான் கூப்பிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ ஏன் வாய்ப்பு அமையல? அதுக்கு எல்ஆர் ஈஸ்வரி சொன்ன காரணம் ரொம்பவே யதார்த்தமானது. இளையராஜா அறிமுகமான புதுசுல அவர் இசையில பாட இவங்கள அணுகியிருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல இளையராஜா ஒரு புது இசையமைப்பாளர் அப்படிங்கறதால இவங்க கொஞ்சம் தயங்கி இருக்காங்க. அந்த ஒரு தயக்கம்தான் பின்னாடி ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் இளையராஜா ஒரு பெரிய உச்சத்துக்கு போயிட்டாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கான சூழல் அமையவே இல்ல. நேயர்களே, இந்த அப்டேட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்ஆர் ஈஸ்வரி இளையராஜா கூட்டணி இன்னும் பல ஹிட் பாடல்களை கொடுத்திருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கங்கை அமரன் ஒரு முறை இதுக்கு வேறொரு கோணத்துல விளக்கம் கொடுத்திருந்தாரு. இளையராஜாவுக்கும் ஈஸ்வரிக்கும் இடையில எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இளையராஜாவோட இசை பாணிக்கும் எல்ஆர் ஈஸ்வரியோட குரல் ஸ்டைலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருந்ததுன்னு சொன்னாரு. 70களோட கடைசியில தமிழ் சினிமாவோட போக்கே மாறிடுச்சு. கிராமிய மனம் கமழும் பாடல்கள், மெலடி பாடல்கள் தான் முன்னுக்கு வந்தது. எல்ஆர் ஈஸ்வரி வெஸ்டர்ன் மற்றும் கிளப் வகை பாடல்களுக்கு ரொம்பவே பொருத்தமானவங்க. ஆனா இளையராஜாவோட அப்போதைய தேவைகளுக்கு பி. சுஷீலா மற்றும் எஸ். ஜானகியோட குரல்கள் கச்சிதமா பொருந்துச்சு. குறிப்பா எஸ். ஜானகி அம்மா இளையராஜாவோட எல்லா விதமான பரிசோதனைகளுக்கும் ஈடு கொடுத்து பாடுனாங்க. இதனாலேயே ராஜா வேறொரு குரலை தேட வேண்டிய அவசியம் இல்லாம போயிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனா வாய்ப்புகள் குறைஞ்சப்போ கூட எல்ஆர் ஈஸ்வரி சோர்ந்து போகல. திரை இசைக்கு பதிலா ஆன்மீக பாடல்கள் பக்கம் திரும்பினாங்க. இன்னைக்கு எந்த ஒரு கோயில் திருவிழாவா இருந்தாலும் அவங்களோட அம்மன் பாடல்கள் ஒலிக்காத இடமே இல்ல. அந்த அளவுக்கு பக்தர்களோட மனசுல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டாங்க. இளையராஜா ஸ்ரேயா கோஷல் வரைக்கும் எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம ஊர் எல்ஆர் ஈஸ்வரிய இன்னும் அதிகமா பயன்படுத்தி இருக்கலாங்கிறது தான் இசை ரசிகர்களோட பெரிய ஏமாற்றமா இருக்கு. உறுதி செய்யப்பட்ட தகவல்களின்படி இவங்களுக்குள்ள தனிப்பட்ட பகை எதுவும் கிடையாது. வெறும் தொழில்முறை சூழல் தான் இவங்கள பிரிச்சு வச்சிருந்தது. இந்த அரிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. கமெண்ட்ல உங்க விருப்பமான எல்ஆர் ஈஸ்வரி பாட்டை சொல்லிட்டு போங்க.